அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் காலி அல்பயான் அரபிக் கல்லூரியினுடைய பழைய மாணவர்களுடைய அமைப்பு சங்கம் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சகோதரர்கள், இவர் ஒரு நிர்வாகி சகோதரர் அமீர், இந்த இருக்காரு ஜெனரல் செக்ரட்டரி சகோதரர் முகமது ஏகே முகமது. இப்படி நிர்வாகங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கல்லூரி ஒரு பழம்பெரும் கல்லூரியாக செயல்பட்டு வந்தது இலங்கை முழுவதும், இன்றைக்கும் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு கல்லூரியாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது மேலும் விருத்தி அடைய வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய பிரார்த்தனையாக இருக்கிற அதே நேரத்தில் இந்த கல்லூரிக்கு இதுவரை இல்லாத சங்கம் இன்றைய நாளில் உருவாக்கப்பட்டு புதிய நிர்வாகமும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நான் ஆரம்பத்தில் இந்த கல்லூரியில தான் படித்தேன். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு கடையநல்லூர் இஸ்லாமிக் கல்லூரியில் போய் படிச்சிருந்தேன். நம்முடைய தாய் கல்லூரியாக இதுதான் இருக்கிறது. நாங்கள் படித்த கல்லூரியினுடைய ஆசிரியர்கள் அக்ரம் உஸ்தாத், அதே போன்று ஃபாசி மௌலவி, ஹாஃபிஸ் ஜஹரான் அவர்கள், அதே போன்று ஃபாதில் ஹாஃபிஸ், இம்தியாஸ் மௌலவி என்று பல உலமாக்களும் இன்றைய தினம் கலந்து கொண்டாங்க. இவங்க அத்தனை பேருமே உலமாக்கள் தான், ஜும்மாக்கள்ல பங்கெடுக்கக்கூடிய. அதே போன்று இதுல கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. நான் காட்டுற மற்ற வீடியோல உங்களுக்கு மொத்தமாக இருப்பாங்க. இவர் ஒரு சிறந்த ஆலிம், எங்களுக்கு தெரிஞ்ச பதுலுல்லா மௌலவி, தௌஹீத் வட்டத்தில் மிகவும் அறியப்பட்ட ஒருவர். இதா இருக்கிறார் ரிஃபாஸ் மௌலவி, பேர் தெரிந்தவங்க. இவர் நம்ம நண்பர் அமீர் பயானி தான் இருக்கிறார் பின்னாடி. இவர் ஷக்கீன், இவர் கொஞ்சம் அப்படித்தான் இருப்பாரு. இவர் ஜெனரல் செக்ரட்டரி எங்கட சஃப்ராஸ் பயானி இருக்காரு. சிங்கள மீடியத்தில் ரொம்ப உரையாற்றக்கூடியவர். இவர் பேஸ்புக்ல அவர் உரையெல்லாம் நீங்க பார்க்கலாம். பேர்கள் நிறைய இருக்கிறாங்க. முடிஞ்சவங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மற்ற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பாருங்க.